ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே கிச்சன். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா, முப்பருப்பு இட்லி சாம்பார் தான் வைக்க போகிறேன். அது எப்படி செய்யறன்றதை பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும், என்கிட்ட இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு 3 ஈக்குவலாக எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இது அவ்வளோவா காரம் இருக்காது, அதனால் ஒரு 6 உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2, பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துருக்கேன். நான் வெங்காயத்தை நல்லா சின்னதாக வெட்டிக்கலாம், ஏன்னா அது கடைஞ்ச அவ்வளோவா மஞ்சி வராது, அதனால் அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பொடிசாக வெட்டி எடுத்துக்கலாம். நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வெண்டைக்காய் மசால் கறி செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா சூப்பராக இருக்கும். நான் ஒரு சேனல் பார்த்து தான் அது செஞ்சேன். ஒரு தடவை நான் செஞ்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. திரும்ப செய்யலான்னு பார்த்தா எப்படி செய்கிறேன்னு தெரியல, வீடியோ தேடி பாருங்க காணும். அப்புறம் ரொம்ப நேரம் அதை கண்டுபிடிச்சி அந்த ரெசிபியை நான் என் சேனல்லே போட்டிருக்கேன். நான் ஏன்னா நமக்கு தேவைப்படுறப்ப திரும்ப செஞ்சு பார்த்துக்கலாம்ல, செஞ்சு சாப்பிட்டு. ஏன்னா அது ரொம்ப எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் அதை என் வீடியோவில் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் எல்லோரும் வெண்டைக்காய் வாங்கினா இதேமாரி செய்யணும்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு நல்லா இருந்தது. இது வரைக்கும் நான் எங்கேயும் இப்போ செஞ்சு சாப்பிட்டதே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் போட்டேன். உங்களுக்கு வேணும்னா பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ தக்காளியில் ஒரு நடுப்பாகத்தை மட்டும் எடுத்துக்கலாம். அப்படியே அதெல்லாம் வெட்ட வேணாம், அப்படியே பெருசாகவே போட்டுக்கலாம். அதெல்லாம் நல்லா குழஞ்சி வந்துடும். தக்காளி, கத்திரிக்காய் நல்லா நிறையவே போட்டுக்கலாம். நான் ஒரு 6-7 கத்திரிக்காய் போட்டிருக்கேன். நான் நல்லா பூச்சி இல்லாமல் வெட்டி போட்டுக்கலாம். பச்சை மிளகாலாம் அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாம். இது ரொம்ப காரம் இருக்காது, அதனால் ஒரு 6-7 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நான் கத்திரிக்காயை வெட்டி பூச்சி இல்லாமல் வெட்டி சேர்த்துக்கலாம். நான் அப்படி திருப்பி வச்சு தான் வெட்டேன், ஏன்னா கவுத்தி வச்சு வெட்டினா பூச்சி இருக்கிறது தெரியாது. இதுலேயே ஒரு 2-3 கத்திரிக்காயில் பூச்சி இருந்தது. மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா தாராளமாக மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்பார். எங்கள் வீட்டில் வேறு சட்னி எது வச்சாலும், சட்னி இட்லி மீந்து வீணாக போயிடும். இந்த சாம்பார் வச்சுட்டுனா இட்லியும் இருக்காது, சட்னியும் இருக்காது, எல்லாம் காலி ஆகிடும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள். பூண்டு பெரிய பல்லாக இருந்ததுன்னா ஒரு 4 போதும். எங்களுக்கு இது ரொம்ப பொடுசாக இருந்ததுனால ஒரு 5-6 சேர்த்துக்கிட்டேன். நான் பருப்பு வாயுன்றதுனால பூண்டு பெருங்காயெல்லாம் சேர்த்துக்கிட்டா நல்லது. பருப்பு சில பேர் வெறும் கத்திரிக்காய் மட்டும் போட்டு செய்கிறாங்க, உருளைக்கிழங்கு. அது எனக்கு இப்படி செஞ்சால் தான் பிடிக்கும். இப்படி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். நல்லா பருப்பு நல்லா ப்ரோட்டீன் சத்து நல்லா எனர்ஜியாக இருக்கும். நல்லா இந்த சாம்பார் போட்டு இட்லி பிசைஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ்.
பருப்பை நல்லா கழுவி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5-6 விசில் விட்டால் நல்லா குழஞ்சி வெந்துடும். ஏன்னா சட்டி இருந்தால் நல்லா கடைஞ்சால் நல்லா மைய வந்துடும். குக்கர்லாம் கடைய முடியாது. இப்போ தான் மிஷின் வந்திருக்கு, அதெல்லாம் போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா மஞ்சள் பொடி நல்லா தாராளமாக சேர்த்துக்குங்க. ஏன்னா கலர் கொடுக்குறது அதால நம்ம வெள்ளையாக இருக்கும், பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் கலராக இருக்காது. பெருங்காயம் சின்னதாக ஒரு துண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி மாவு இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் இட்லி வந்து சாஃப்டாக இருக்கும். என் மாவு வந்து நல்லா கரெக்டாக புளிச்சிருக்கு, ஆனால் நான் கிண்டவே இல்லை. அப்படியே ரொம்ப புளிச்சிருந்தா ஒரு கிண்டு கிண்டிட்டு ஊற்றுவேன். இது அப்படியே எடுத்து ஊற்றுறேன். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, தண்ணியாக இருந்தாலும் அடைமாரி ஆகிடும். இந்தமாரி மீடியம் சைஸில் இருந்ததுன்னா இட்லி சூப்பராக இருக்கும். ஹையில் ஒரு 5 நிமிஷம், சிம்மில் ஒரு 5 நிமிஷம் எடுத்திங்கன்னா இட்லி சூப்பராக வந்துடும். அதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த 10 நிமிஷம் வச்சாலே அழகாக வந்துடும். இட்லி ரெடி ஆகிட்டுது. நான் இட்லி அரிசி, கொஞ்சம் அவல், உளுந்து, இது 3 தான் போடுவேன். சூப்பராக இருக்கும். மாவு வந்து புளிக்கலைன்னா இட்லி கல் மாரி இருக்கும், நல்லாவே இருக்காது. அந்த துணியில் ஈரம் இருக்கும்போதே எடுத்துடணும், அப்போ தான் ஒட்டாமல் வரும். இல்லைன்னா ஈரப்படுத்தி எடுக்கணும். இட்லி எடுத்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா துணி எடுத்திங்கன்னா சூப்பராக எடுத்துடலாம். சும்மா ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் விட்டுனா துணி காஞ்சி போயிடும். இட்லிலேருந்து துணி வெளியே வராது. அப்புறம் விட்டு துணியிலே பாதி இட்லி போயிடும். செம்ம சூடு. எடுத்து புட்டு காமிக்கலான்னு பார்க்குறேன், எடுக்கவே முடியல, தொடவே முடியல இட்லியை. அவ்வளோதான், எடுக்க முடியல. தூக்கி வச்சுட்டு சாம்பார் வைக்கலாம். மற்ற இருந்தால் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. ஸ்ப்ளெண்டர் இருந்தாலும் இல்லைனா கரண்டியால் வச்சு இது பண்ணாலே நல்லா மஞ்சள் வந்துடும். ஏன்னா குக்கர்லேயே நல்லா குழஞ்சி போச்சு வச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு உப்பு, கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து சும்மா ஒரு கொதிக்கக்கூடாது, சும்மா ஒரு பபிள்ஸ் வந்தாலே போதும். அப்படியே கடுகு சீரகம் போட்டு தாளித்து இறக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், முப்பருப்பு இட்லி சாம்பார் ரெடி. இப்போ சாம்பார் சூடாக இருக்குது, இட்லி ஆறி இருக்குது. அதை நல்லா தொட்டு காமிக்கின்னு பார்க்குறேன், அது சாம்பாரில் கையை வைக்கவே முடியல, அவ்வளோ சூடாக இருக்குது. நல்லா பிசைஞ்சு சாப்பிட்ணும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.